ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எக்ஸல் ஷீட்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் அவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் பிசியோட சர்ச் டேப் வந்து போய்க்கோங்க. ஸோ அங்கே வந்து போயிட்டு நீங்கள் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா விண்டோ ஆர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வரும். ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் வந்து ரொம்ப பேசிக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம நியூவாக ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூ ஷீட் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை நம்ம வெர்டிக்கல் சைடை வந்து நம்ம காலம்னும் ஹரிசாண்டல் ரோவை வந்துட்டு ரோஸ்னும் வந்து சொல்கிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி, கண்ட்ரோல் ஹோம் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வந்து போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சும்மா சிம்பிளாக வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து இங்கே ஏதாவது நான் இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிரியா அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நமக்கு நம்பர்ஸாக இருக்கும்போது அது வந்து ரைட் சைடு வந்து அலைன் ஆகுது, வேர்ட்ஸாக இருக்கிறப்போ லெஃப்ட் சைடு வந்து அலைன் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சென்டராக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அலைன்மெண்ட்டோட இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த இதை செலக்ட் பண்ணிங்கன்னா சென்டராகவும், இதை கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டாகவும், இதை கிளிக் பண்ணும்போது ரைட் சைடாகவும் வரும். ஸோ நீங்கள் நம்பரை சென்டராக வச்சுக்கலாம். அதே மாதிரி நேமையும் வந்து நம்ம சென்டராகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த நேமை வந்து நம்ம போல்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இங்கே இருக்க போல்டை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அது போல்டாக வந்து மாறிடும். இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்டரோட சைஸை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பர் வந்து எழுதியிருக்கோம். இங்கே வந்து நம்ம 1 2 3 4 5 6ன்னு நமக்கு நம்பர் சீரீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் காலமில் ஒரு நம்பர் போட்டுக்கலாம். ஸோ 2 நம்பர்ஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்துட்டு இப்படி வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த எட்ஜுக்கு வந்து வரும்போது நமக்கு ஒரு பிளாக் கலர் ப்ளஸ் மார்க் வரும். அந்த ப்ளஸ் மார்க்கை நம்ம வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நம்பர் சீரீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் நான் சென்டராக அலைன் பண்ணனால அது வந்து சென்டராகவும், செகண்ட் ஒன் வந்து ரைட் சைடில் வந்து அலைன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே நீங்கள் போய் இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை வந்து கொடுக்கும்போது அது எல்லாமே வந்து சென்டருக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து நான் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்குது. எனக்கு வந்து இது அப்படியே வந்து ஸோ எனக்கு இந்த எண்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளஸ்ஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வந்து காப்பி ஆகி வந்துடும். ஸோ அது நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த லெட்டர்ஸ்க்கும் கூட தான். இப்போ பிரியான்னு இருக்குது, அதை நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். எல்லாமே பிரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமில் வந்து இது வந்து இட்டாலியன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் வந்து மாறும். இது வந்து அண்டர்லைன்லேயுமே வந்து நமக்கு சிங்கிள் அண்டர்லைன் இருக்குது, அதே மாதிரி வந்து நமக்கு டபுள் அண்டர்லைனும் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்டர்லைனே வேணானாலும் ஸோ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இங்கே பிரியான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்பர் இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இந்த தேர்ட் இடத்துல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து பார்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் பாட்டம் பார்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பாட்டமில் மட்டும் நமக்கு வந்து பார்டர் வந்திருக்கும். அதே இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப் பார்டர் வந்து கொடுத்தா நமக்கு டாப்பில் பார்டர் வந்திருக்கும். ஸோ டாப் வந்து இங்கே வந்து ஆக்சுவலி ஷோ ஆகலை, ஏன்னா கீழே இருக்கும் போது ஷோவாக இருக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ரைட் பார்டர் வந்து பண்ணி காட்டுறேன்.
ஸோ ரைட்டில் பார்டர் வந்துருச்சு. இப்போது இதுலேயே வந்து நீங்கள் ஆல் பார்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து கிடைச்சிரும். இந்த ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு பாக்ஸோட இது வந்து வருது. நோ பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த வந்து பார்டர் வந்து போயிடும்.